படத்தோட டைட்டில் கடைசியாக யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தை மொத்தமாக பார்த்து முடிச்சுட்டு நம்ம படத்தில் குறை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொரியன் ட்ரிம்லின் படம் டைட்டில் வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரே ஒரு கதையை சொல்லுது. இப்படி ஒரு தீம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கு எடுத்து அதை இவ்வளோ என்டர்டெய்னிங்காகவும் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவே இருந்தது. ஸோ you're very special to me, you know. ஹீரோ ஹீரோயின் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது. பிரேம் சொன்ன மாதிரி நானும் அவனும் இந்த படத்தை ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவங்க வெறும் என்டர்டெய்னிங்காக மட்டும் சொல்லாமல் ஒரு சோஷியல் மெசேஜும் இதில் சொல்லியிருக்காங்க. இதில் 50% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் விவசாயத்துலேருந்து வந்தது தான். விவசாயில தொழிலாளியாக சொல்கிறீங்களா? முதலாளியாக சொல்கிறேன். படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. மெயினாக லீட் கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், கேஸ்ட் க்ரூ எல்லாருமே நல்லா இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எவ்ரிதிங் இஸ் நியூ, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அடுத்த மீட்டிங்க்கு அது கரெக்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். என்னால் ஹாஸ்பிட்டலுக்கு லேட்டாக போக முடியாது. இது ஒன்றும் ஆஃபீஸ் மாதிரி இல்லை. ஒரு டிஷ்யூ எடுத்து உன் பிளேட் கூட துடைக்கல. உன்னை எல்லாரும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறோம். உன் தப்பு சொன்ன மட்டும் உனக்கு கோவம் வருது. தி கேரக்டர்ஸ், இந்த படத்தில் பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மாதிரி இருக்குது. அண்ட் போத் த சாங்ஸ் வேர் ரியலி குட். அண்ட் இந்த ட்ரெய்லர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெறும் ஒரு பிரம்மாண்டத்தையும் படத்தில் ஒரு சில மூமெண்ட்ஸையும் மட்டும் நம்பி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணாமல் வந்து இந்த படத்துக்குள்ளே கதை இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்பி அண்ட் அந்த கதையை மட்டுமே நம்பி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவ்வளோ தப்பு உங்ககிட்ட இருக்கும்போது நீ எப்படி கம்பெனியை மாற்ற முடியும் நம்புற? நமக்குள்ள 1000 விஷயங்கள் வித்தியாசமா இருக்கு. நீ ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க. நான் சொல்றது தான் கரெக்ட் நினைச்சிட்டு இருக்க. என்னோட சின்ன சின்ன குறைகளை நீ பெருசுப்படுத்தணும். நான் யாருன்றதை நான் மறக்க மாட்டேன்.